விஜயன் பிரதர் ஜபம். Okay, appreciate everybody this morning and thank you for coming here. இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். அதற்காக நான் நன்றியும் சொல்கிறேன். So we were studying the kingdom of Christ from Daniel chapter 2 verse 44. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We were looking at how God was faithful to fulfill his promise that he made. தேவன் தான் ஏற்படுத்தின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். He said that in the Roman Empire that he is going to establish his kingdom. ரோம ராஜாக்களின் நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிக்க போகிறதாக சொன்னார். And we saw that how the kingdom grew super fast. எப்படி கிறிஸ்துவனுடைய தேவனுடைய ராஜ்யமானது வேகமாக வளர்ந்தது என்பதையும் நாம் கண்டிருக்கிறோம். And we saw from Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து the kingdom was established. ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படுகிறது. And we read it throughout the whole book of Acts showing how fast the kingdom of God grew. அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதுமாக நாம் கவனிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு வேகமாக வளர்ந்தது என்றும் பரவலாக வளர்ந்தது என்றும் நாம் கவனிக்கிறோம். And now we are looking at the persecution of the kingdom of Christ faced. கிறிஸ்துவனுடைய ராஜ்யமானது சந்தித்த துன்புறுத்தல்களையும் படுகொலையையும் நாம் இப்பொழுது கவனித்துக் கொண்டு வருகிறோம். We're looking at Matthew chapter 24 verse 9. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் கவனிக்கிறோம். Here it says that then shall they deliver you up to be afflicted and shall kill you. உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். And he shall be hated of all nations for my name's sake. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். Okay, so far we looked at some of the major reasons. இப்பொழுது வரைக்கும் நாம் இந்த எதற்காக இப்படி நடந்தது என்பதற்கான பெரும்பாலுமான காரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். That why were Christians hated and persecuted? ஏன் கிறிஸ்தவர்கள் பகைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள்? And we have seen some few specific examples. குறிப்பிட்ட உதாரணங்களையும் சிலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். But let's go back to our timeline. நாம் இப்பொழுது நம்முடைய கால அட்டவணைக்கு நாம் திரும்பி செல்வோம். And look at brief overview of each of the Roman emperors. நாம் இந்த ரோம சக்கரவர்த்திகளுடைய ஒரு சிறிய சுருக்கத்தையும் நாம் மேற்கண்ணோட்டமாக கவனிப்போம். In the first century, முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோம சக்கரவர்த்திகள் பற்றி. And after first century, அதுக்கு முதலாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடும் கூட. And then their approach to Christians. எப்படி அந்த ரோம சக்கரவர்த்திகள் கிறிஸ்தவர்களை அணுகினார்கள் என்பதையும் நாம் கவனிக்க இருக்கிறோம். So this will just be a quick summary. இது ஒரு சின்ன ஒரு சுருக்கமான கண்ணோட்டமாக தான் இருக்க போகிறது. But we will see some more specific examples of persecution. ஆனால் இந்த துன்புறுத்தல்கள் நடந்தது இல்லையா, இதனுடைய ஒரு குறிப்பிட்ட உதாரணங்கள் அது எப்படி நடந்தது என்பதையும் நாம் கவனிக்க இருக்கிறோம். Keep in mind though, ஆனால் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். That we actually don't have a record of most of the Christians who were killed at this time. இந்த காலத்திலே கொலை செய்யப்பட்ட பெரும்பாலுமான கிறிஸ்தவர்களை பற்றியதான பதிவு இன்றைக்கு நமக்கு கிடையாது. Remember that we mentioned earlier. முன்கூட்டியே நாம் ஒன்றை குறிப்பிட்டு அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். Christians were considered a danger to the state. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பட்டணத்திற்கு ஆபத்தாக கருதப்பட்டார்கள்.
because they refused to comply with sacrificing to the nation god. ஏனென்றால் அவர்களுடைய தேசத்தின் தேவன்களுக்கு இவர்கள் பலி செலுத்துவதற்கு சம்மதிக்கவில்லை. They refused to worship Caesar as god. அவர்கள் இந்த ராயனை தேவன் என்று வழிபடுவதை மறுத்தார்கள். So they considered anarchists. அப்படி அவர்கள் செய்ததினால் அரசாங்கத்திற்கு விரோதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். So generally the only records that we have நமக்கு இப்பொழுது பொறுத்தவரைக்கும் நமக்கு இருக்கின்ற பெரும்பாலுமான இந்த பதிவுகளானது for most of the Christians who were killed கொலை செய்யப்பட்ட பெரும்பாலுமான கிறிஸ்தவர்களை பற்றின பதிவானது were just eyewitnesses records. அதெல்லாம் எழுதி வச்சது யாருன்னா கண்கூடாக அதை பார்த்த கண்கண்ட சாட்சிகள் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. Of other Christians who took the time to write down the facts about who in their congregation was killed. தங்களுடைய பிராந்திய சபையில் அந்த நாட்களில் கொலை செய்யப்பட்டவர்களை பற்றி கிறிஸ்தவர்களே யாராவது அதை எழுதி வைக்க முயற்சி செய்தாங்கன்னா, okay, and Tertullian is one of them. அது ட்ருட்டிலியன் என்பவர் ஒருவராக இருக்கிறார். He collected and wrote about a few of these records. இதை பற்றியதான ஒரு சில பதிவுகளை அவர் கண்டுபிடித்து எழுதினார். He lived late 100s and 200s. அவர் இந்த 100ஆம் நூற்றாண்டிலும் அதாவது 200க்கு முன்பதாகவும் 100ஆண்டினுடைய கடைசியிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார். And then Eusebius என்பவர் அதுக்கு அடுத்தது இருக்கிறார். who lived in 260 to 339 AD. இவர் கிபி 260 இலிருந்து 339 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். And who is considered the first church historian. இவர் சபையினுடைய முதல் வரலாற்று ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். Eusebius. And he collected and preserved some more of these records. இந்த பதிவுகளை அவர் ஒருங்கிணைத்து அதை பாதுகாத்து வைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். So most of my slides இப்போ நீங்க பார்க்க போறீங்க என்னுடைய ஸ்லைட் ஆனது are based on the eyewitness who lived during those time periods. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கண்கண்ட சாட்சிகளுடைய பதிவுகளை தான் நீங்க கவனிக்க போறீங்க. We have some letters of Christians in prison that they wrote. கிறிஸ்தவர்கள் இந்த சிறைச்சாலையில் வைக்கப்படும் பொழுது அவர்கள் எழுதின கடிதங்கள் நமக்கு கிடைத்தது. But it's very doubtful that we have all or even most of these. ஆனால் அவங்க எழுதின எல்லா கடிதமும் அல்லது பெரும்பாலான கடிதங்களும் நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா என்பது சந்தேகத்திற்குரியதுதான். So we really have no idea how many Christians were killed during the first 3 centuries. முதல் 3 நூற்றாண்டுகளில் எத்தனை கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது இன்றைக்கும் நமக்கு சந்தேகமாக தான் இருக்கு. Jerome who lived 342 to 420 AD. ஜெரோம் என்பவர் 342 இருந்து 420 வரைக்கும் கிபில வாழக்கூடியவராக இருந்திருக்கிறார். He records that there was not a single day that at least 5,000 Christians were not killed. அவர் என்ன பதிவு செய்து வச்சிருக்கிறார்னா ஒரு நாள் கூட 5000 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படாமல் கடந்து போனதில்லைன்னு பதிவு செய்து வைத்திருக்கிறார். The problem is பிரச்சனையானது என்னன்னா Jerome was going off his impression some 100 years after the fact. பாருங்க, ஜெரோம் என்பவர் சிறைச்சாலையிலிருந்து வெளில வருகிறார். எப்போனா இந்த படுகொலை எல்லாம் நடந்து 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் இவர் இதை எழுதுறார். So we are not taking him as eyewitness because he's trying to write a history based on 100 years. பாருங்க, இவர் ஜெரோமை நாம் கண்கண்ட சாட்சியாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஏனென்றால் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் 100 ஆண்டுகள் கழிச்சு தான் இவர் எழுதுறார். By Eusebius, ஆனால் யூசேபியஸ் என்பவர் who lived during the time of persecution, இந்த உபத்திரவங்களானது நடைபெற்ற காலத்திலே வாழ்ந்தவராக இருக்கிறார். he recorded that as many as 100 Christians a day were killed in some places. இவர் என்ன பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால் ஒரு சில இடங்களிலே ஒரு நாளைக்கு 100 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று அப்பொழுது வாழ்ந்த யூசேபியஸ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். Again, this is still a huge number. பாருங்க, இப்போ அதுவும் பெரிய ஒரு எண்ணிக்கையா தான் இருக்குது இல்லையா? So considering that Eusebius lived during the time that the persecution was happening, நாம் யூசேபியஸ் ஆனவர் அந்த உபத்திரவங்களானது நடைபெற்ற காலத்தில் வாழ்ந்தவர் என்று நாம் கருதுகின்றபடினால், if he recorded things faithfully, அவர் இந்த பதிவுகளை உண்மையுள்ளவராக பதிவு செய்திருக்கிறார். then he probably had somewhat more accurate idea. அவருக்கு இன்னும் துல்லியமான யோசனைகளானது அவர் அந்த காலத்துல வாழ்ந்ததனால இருக்கிறது. All right, next slide. So Nero was first of the Roman emperors to deliberately target Christians. நீரோ என்பவர் ஒரு முதல் ரோம சக்கரவர்த்தியாக இருக்கிறார். எதற்கென்றால் நேரடியாக கிறிஸ்தவர்களை தாக்கினவராக இருக்கிறார் இவர் நீரோ. You can see one example of this in Acts 18 verse 2. இதனுடைய உதாரணத்தை நீங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதர் எல்லாரும் ரோமபுரியை விட்டு போகும்படி கிளவிதிராயனாக கட்டளையிடப்பட்டதினால் இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனை அவன் மனைவியாக பிரிஸ்கிலாவையும் அங்கே கண்டு அவரிடத்துக்கு போனான். Okay, so Claudius had caused some trouble for some
இந்த கிளாடியஸ் என்பவர் ஒரு சிலருக்கு தொல்லைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் தான். but more so in his annoyance at the Jews. ஆனால் இவருடைய பெரும்பாலுமான உபத்திரவங்களானது யாருக்கு தொடர்பாக இருந்ததுன்னா இவர் யூதர்களை தான் தாக்கி இருக்கிறார். He did not necessarily recognize Christians as their own distinct religion. கிறிஸ்தவர்களை அவர் அவர்களுடைய சொந்த மதத்தின்படியாகவே இந்த நபர் பார்க்கவில்லை. Or at least did not seem to see them as a threat to be persecuted. கிளவுடியஸ் என்பவர் இந்த கிறிஸ்தவர்களை தங்களுடைய தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அவர் பார்க்கவில்லை. So anyway, Nero was the first emperor to launch a widespread severe persecution against Christians. எனவே நீரோ என்பவர் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவத்தில் துன்புறுத்தலில் ஈடுபட்ட முதல் சக்கரவர்த்தியாக இருக்கிறார். And he reigned from 54 to 68 AD. இவர் கிபி 54 இருந்து 68 வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார். He was considered as crazed, cruel emperor. இவர் ஒரு பைத்தியக்காரரான அல்லது ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு சக்கரவர்த்தியாக கருதப்பட்டிருக்கிறார் நீரோ என்பவர். He's a pleasure driven man who ruled the world by whim and fear. இவர் ஒரு இன்பத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ஆளுநராகவும் முடிவே எடுக்காமல் உடனடியான சட்டங்களை ஏற்படுத்துகிறவராகவும் பயத்தினால் உலகத்தை கட்டுப்படுத்துகிறவராகவும் இருந்திருக்கிறார். His mother had murdered Claudius in order to make her son Nero king at age 17. நீரோவுடைய தாயார் கிளவுடியஸை கொலை செய்து 17 வயசுலயே நீரோ சக்கரவர்த்தி ஆகணும்ன்றதுக்காக கிளவுடியஸை கொலை செய்தாங்க. But later Nero murdered her own mother. His own mother, sorry. நீரோ என்பவர் காலங்கள் அடுத்தடுத்து வரும்பொழுது தன்னுடைய தாயை நீரோ ஆனவர் கொலை செய்து விட்டார். As well as many others who annoyed him. யாரெல்லாம் தன்னை கவலைக்குள்ளாக ஆக்குறார்களோ அவர்கள் எல்லாருமே நீரோ கொலை செய்தார். Such as both of his wives. அவருடைய இரண்டு மனைவியையும் கூட கொலை செய்திருக்கிறார். You can remember the fire of Rome, which many assume that Nero set himself. அநேக ரோமபுரியில எழுந்த ஒரு தீயானது நீரோவால் அமைக்கப்பட்டதாக அநேகர் கருதுகிறார்கள். So that he pinned the blame on Christians instead. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா தான் தீயை வைத்து விட்டு கிறிஸ்தவர்கள் மீது பழி போட்டார் நீரோ. And had vast number of them killed according to Tacitus. Tacitus என்ன சொல்கிறார் என்றால் அதின்படியாக அநேக கிறிஸ்தவர்கள் அதனால் கொலைப்பட்டாங்க இவர் வைத்த அந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டினால். We don't know how many Christians were killed during his reign. இவருடைய ஆட்சி காலத்துல எத்தனை கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. But he burned Christians to light his garden and had them killed by animals. தன்னுடைய தோட்டத்துக்கு வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக கிறிஸ்தவர்களை தீப்பந்தமாக அவரை பத்த வைத்து தீப்பந்தமாக பயன்படுத்தினார் மற்றும் அவர்களை தூக்கி இந்த காட்டு மிருகங்களுக்கு இரையாக கொடுத்திருக்கிறார். Next slide. Okay, and after Nero, நீரோவுக்கு பிற்பாடு there was a short time of relief for church. நீரோ கடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு சிறிய காலம் சபைக்கு சமாதானமானது இருந்தது. At least as far as organized persecution goes. ஆனால் அந்த தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட உபத்திரவங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது. All right, so in 81 AD, 81 கிபி 81ல Domitian came to the throne. டொமிஷன் என்பவர் இப்போ ஆட்சிக்கு வருகிறார். And started second severe wave of persecution against Christians. இப்பொழுது இவர் வந்த பொழுது அடுத்த கிறிஸ்தவ உபத்திரவத்தை அடுத்த அலையாக இவர் தொடர்கிறார். And Domitian was known for maintaining excellent order in Rome. டொமிஷன் ஆனவர் எதற்கு பெயர் பெற்றவராக இருந்தார் என்றால் ரோமபுரியில அவர் ஆட்சி செய்த காலத்தில் அந்த ஒழுங்கமைப்பு சிறப்பாக ஒழுங்கமைத்ததற்கு பெயர் பெற்றவராக இருக்கிறார். And Domitian was the first emperor to have himself officially titled in Rome as God the Lord. டொமிஷன் என்பவர் தான் ரோமபுரியில முதல் முறையாக தன்னை தானே தேவனாகிய கர்த்தர் என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்திருக்கிறார். He insisted that other people hail his greatness with acclamations like Lord of the earth. தன்னுடைய சிறப்பம்சத்தை மக்கள் எப்படி என்று போற்றணும்னு எதிர்பார்த்தார்னா பூமியினுடைய கர்த்தர் என்று அவர் சொல்லணும்னு எதிர்பார்த்தார் மக்கள். And he want to call people want to call him invisible. தன்னை அதரிசனமானவன் என்று மக்கள் அழைக்கணும் என்று எதிர்பார்த்தார். Glory, மகிமையானவன் என்று அழைக்கணும்னு எதிர்பார்த்தார். holy, பரிசுத்தமானவன் என்று அழைக்கணும்னு எதிர்பார்த்தார். and thou alone. அவர் மாத்திரமே என்று அழைக்கணும்னு எதிர்பார்த்தார்.
Of course, Christians were not going to cooperate with addressing him this way. கண்டிப்பாக எந்த ஒரு கிறிஸ்தவனும் இப்படி அவனை தன்னை அழைத்துக் கொள்ளும்போது எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஒத்துழைக்க மாட்டாங்க. So Domitian sought to crush out Christianity completely. எனவே டொமிஷியன் கிறிஸ்தவத்தை இல்லாமல் முற்றிலுமாக அழிக்கும்படியாக முடிவெடுத்து செயல்படுகிறார். So Domitian's persecution was somewhat different than Nero's, however. எப்படி இருந்தாலும் நீரோவானவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினதை பார்க்கிலும் டொமிஷியனுடைய துன்புறுத்தலானது வித்தியாசப்பட்டதாக தான் இருந்தது. And that Nero just gathered up any Christians regardless of who they were and killed them. நீரோவுடைய உபத்திரவத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? நீரோவானவர் யாரெல்லாம் பார்க்கல, எல்லா கிறிஸ்தவர்களையும் அழைத்து வந்து அவர்களை துன்பப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கார், கொலை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். Now we're going to read some specific individuals who killed under Domitian's rule. டொமிஷியனுடைய ஆட்சி முறையில் கொலை செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்களை பற்றி நாம் கவனிக்க போகிறோம். So one of the interesting thing about this is that it shows just how many influential people even within the palace were Christians. இது நமக்கு எதை காண்பிக்க போகிறது என்றால், அரண்மனையில் வேலை செய்தவர்கள் முதற்கொண்டு, செல்வாக்கு வாய்ந்து அரண்மனையில் வேலை செய்கிறவர்கள் முதற்கொண்டு எப்படியாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு காண்பிக்க போகிறது. And he is the ex-counsel Achilles Glabrio. இவர் ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்திருக்கிறார். அவர் பேர் வந்து ஆலியஸ் கேப்ரியோ என்பவராக இருக்கிறார். He had made a fight with lion and 2 bears. இவர் ஒரு சிங்கத்துடனும் 2 கரடியுடனும் யுத்தம் செய்ய வேண்டியது இருந்திருக்கிறது. For atheism. அவர் வந்து நாத்திகன் என்று கருதப்பட்டிருக்கிறார். What is atheism for Romans? ரோமர்களை பொறுத்தவரையில் நாத்திகம் என்றால் என்ன? If you don't receive Caesar as your God, ராயனை நீங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் then you are atheist. நீங்கள் நாத்திகன். All right. So and then Domitian also executed his cousin Flavius Clemens for Christianity. பிளாவியஸ் கிளெமன் என்று கூடிய தன்னுடைய உறவின் முறையாகிய ஒரு நபரை டொமிஷன் ஆனவர் அவர் கிறிஸ்தவனாக மாறினதினால் டொமிஷன் அவரையும் கொலை செய்கிறார். And Clement's wife was also a Christian. இந்த கிளெமன்ஸ் உடைய மனைவி கூட என்னவாக தான் இருந்தாங்கன்னா கிறிஸ்தவர்களாக தான் இருந்தாங்க. He banished her to an island prison in AD 95. கிபி 95ல அவங்களே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பாழடைந்த ஒரு சிறைச்சாலை, அதாவது ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு அவங்களை தள்ளக்கூடியவராக இருந்திருக்கு. And apparently John the apostle was exiled to Patmos during his reign. கண்டிப்பாக அப்போஸ்தலனாகிய யோவான் கூட ஒரு தீவுக்கு அவர் கூட அங்கே தள்ளப்பட்டு இருக்கிறார் இவர் மூலமாக. பத்மோ தீவுக்கு. Domitian was eventually murdered by one of his servants of the Clemens family. கிளமெண்ட் கொலை செய்தார் இல்லையா, தன்னுடைய உறவின் முறையாகிய கிளமெண்ட் கொலை செய்தார் இல்லையா, அந்த கிளமெண்டுடைய வேலைக்காரனால் டொமிஷியன் கொலை செய்யப்படுகிறார். All right, now the third emperor, மூன்றாவது சக்கரவர்த்தி. okay, his name is Trajan. இவர் பேர் ட்ரேஜன் என்பதாக இருக்கிறது இவருடைய பேர். Okay, 98 to 117 AD. இவர் எப்பொழுது வரைக்கும் ஆட்சி செய்கிறார் என்றால் 98ல இருந்து 117 கிபி வரைக்கும். He was the next important emperor. இவர் அடுத்த முக்கியமான ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறார். He was known as an excellent emperor who kept order and prosperity in the empire. அந்த தன்னுடைய ராஜ்யத்திலே அவர் ஆட்சி செய்யும் பொழுது செல்வாக்கையும் செழிப்பையும் மற்றும் ஒழுங்கமைப்பையும் சிறப்பாக வைத்துக் கொண்டிருந்ததற்காக இவர் வந்து அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். As a firm ruler, however, ஒரு திடமான ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் he had no hesitations about enforcing punishment on anyone seen as a threat to the state. தன்னுடைய பட்டணத்திற்கு ஒரு நபர் அச்சுறுத்தலாக இருந்தால் எந்த வகையான தண்டனையும் அவருக்கு கொடுப்பதற்கு இவர் ஒருபோதும் சலிக்காமல் கொடுத்திருக்கிறார். Which includes Christians. அது கிறிஸ்தவர்களையும் உள்ளடக்கியிருக்கு. You probably read this letter before. இதை குறித்து இந்த நிருபத்தை நாம் ஏற்கனவே படித்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். We have a very interesting letter from Pliny. இது பிளைனி என்பவருடைய ஒரு ஆச்சரியமான ஒரு லெட்டராக இருக்கிறது. So one of the rulers of Bithynia, இவர் பிசினியா என்ற கூடிய பட்டணத்துடைய ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார். writing to Trajan, இவர் ட்ரேஜனுக்கு எழுதுகிறார், inquiring about how to deal with Christians. இது எப்படி நான் கிறிஸ்தவர்களோட கையாளணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு எழுதுறார். So by law it was illegal to be Christian.
சட்டபூர்வமாக கிறிஸ்தவனாக ஒரு நபர் இருப்பது என்பது அதிகாரமுடையதாக தான் இருந்தது. But there were a lot of Christians by this time. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிகமான கிறிஸ்தவர்கள் வந்து விட்டார்கள். Pliny seems to be wondering how aggressively you should go after them. பிளைனி எதை குறித்து இப்பொழுது யோசிக்கிறார்னா எவ்வளவு கடினமாக இந்த கிறிஸ்தவர்களை நான் நடத்த வேண்டும் என்பதை குறித்து இப்ப யோசித்துக் கொண்டிருக்கிறார். Since they don't seem to be bothering anyone. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்த மாட்டாங்க. அவங்க அமைதியாக இருக்கிறார்கள். It says that in this letter he says it's worrisome. அவருடைய லெட்டர்ல சொல்றார் தன்னை இது வருத்துகிறது என்று சொல்லுகிறார். It says I never in the past been present at the investigations into Christians. கிறிஸ்தவர்களுடைய விசாரணையில் கடந்த காலத்திலும் சரி அப்புறமேட்டு நிகழ்காலத்திலும் சரி இப்படி நான் பார்த்ததில்லைன்ற. And so I'm at a loss to know the nature and extent of the normal questions and punishments. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இது மட்டும் ப்ளூ லைன் மட்டும் படிச்சிருக்கேன். இந்த அவர்களுடைய சுபாவத்தை குறித்தும் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட சாதாரணமான கேள்விகள் மற்றும் தண்டனைகளானது கொடுக்கும் பொழுது அங்கு இழக்கிறது குறித்து அவர் பேசுகிறார். So he says I have also been seriously perplexed whether age should make some difference. அவர் எதை குறித்து இப்ப ஆச்சரியப்படுறாருன்னா தன்னுடைய விசாரணையில் கேள்வி கேட்பதும் அவர்களை தண்டிப்பதும் வயதை வைத்து மாற்றப்பட வேண்டுமா என்று அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். Or whether the very young should be treated in exactly the same way as the more mature people. தாஜன் இடத்துல எழுதுற கடிதத்துல அவர் என்ன கேட்கிறார்னா சிறு பிள்ளைகளையும் சரி வளர்ந்தவங்களையும் சரி நான் ஒரே மாதிரி தான் நடத்தணுமா அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார். And he goes on to say அவர் தொடர்ந்து இன்னும் அவர் அந்த நிருபத்துல சொல்லுகிறது இல்ல அந்த கடிதத்துல சொல்றது should the mere name be a reason enough for punishment, however free from crime a man maybe. எந்த பாவம் செய்யணும் போறாங்களோ அவன் இந்த கிறிஸ்தவனுக்கெல்லாம் கொலை செய்யணுமான்னு கேட்கிறேன். அவர் அந்த தன்னோட கடிதத்துல என்ன கேட்கிறாருன்னா அவங்க எந்த தவறுமே செய்யாமல் இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தா நான் அவங்களை கொலை பண்ணணுமான்னு கேட்கிறார். And first he's listing the things. முதலாவது இப்பொழுது ஒரு பட்டியலை அவர்கள் தாஜன் கொடுக்கிறார். He said I have asked them if they are Christians. அவங்க கிட்ட நான் கேட்டேன் நீங்க கிறிஸ்தவங்களா நான் கேட்டேன்னு சொல்றாரு பிளைனி. If they confess they were, அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா ஆமா நான் கிறிஸ்தவன் சொன்னாங்கன்னா he says I repeated my question a second and third time. 2-3 முறை அதே கேள்வியை நான் திருப்பி கேட்டேன்னு சொல்றாரு பிளைனி. Accompanying it with threats of punishment. இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை நான் கேட்கும்போது அந்த கேள்விகளோடு தண்டனையும் சேர்த்து அந்த கேள்வியை கேட்டேன்னு சொல்றாரு. If they still persisted in their statements, சொன்ன வார்த்தையிலே தொடர்ந்து உறுதியாக அவங்க நின்னாங்கன்னா கிறிஸ்தவர்கள் I ordered them to be taken out. அவர்களை வெளியே கொண்டு போகும்படியாக நான் கட்டளையிட்டு. Notice here why. இங்க அவர் என்ன சொல்றாருன்றதை கவனிங்க. For I was in no doubt that இதை குறித்து நான் சந்தேகமே இல்லாமல் whether it was to which they were confessing அவர்கள் அறிக்கை செய்ததை குறித்து that they had merited some punishment by their stubbornness and unbinding obstinacy. அவங்க வந்து நான் 3 முறை மிரட்டி கேட்கணும்னு சொன்னாங்க. அவங்க மிரட்டி பார்த்து கேட்கணும்னாங்க. வழங்கா கற்றுக்கலாம் நான் அடிச்சுட்டேன் அதுக்காக அடிக்கிறேன் அப்படின்ற. அவர் எதற்காக இந்த மூன்று முறைக்கு அப்புறம் பிளைனியானவர் அவர்களை வெளியே கொண்டு போயிட்டு அதிகமாக துன்புறுத்தினது காரணமானது 3 முறையும் கேட்டபொழுது அவங்க தொடர்ந்து தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதில் உறுதியாக நின்றதினால் அவர்களுடைய கடினத்தனத்தையும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையும் நான் தண்டித்தேன் என்று பிளைனியானவர் சொல்கிறார். It doesn't make any sense to us. பாருங்க இது நமக்கு எந்த ஒரு அர்த்தத்தையும் ஏற்படுத்தவில்லை. It is asking people, are you Christian? அவர் போய் கேட்கிறாரு நீங்க கிறிஸ்தவனான்னு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். And he is warning them with the threats and persecution. அச்சுறுத்தலையும் துன்புறுத்தலையும் ஏற்படுத்தி அடுத்தடுத்த கேள்வியை நீங்க கிறிஸ்தவனான்னு கேட்கிறார். And if they insist on they are Christian, அவங்க நான் கிறிஸ்தவங்க தான் அப்படின்ட்டு அவங்க உறுதியாக நின்னாங்கன்னா because of the stubbornness of the answer he is killing them. அவங்க அந்த கடினமான பதிலை சொல்றதுனால அவர்களை கொலை செய்கிறார். Very fair, isn't it? ரொம்ப நியாயமா நடந்துகிறார் இல்லையா? And next slide. அடுத்த ஸ்லைட். They stated that he's talking about Christians. இங்கே கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறார். First thing is listing about Christians. முதலாவது அவர் கிறிஸ்தவர்களை பற்றி பட்டியலிட ஆரம்பிக்கிறார். He said on a fixed day they used to assemble before dawn to sing and antiphonal hymn to Christ as to a God.
பாட்டு பாடுறான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ ஃப்ளைனியானவர் அடுத்தது அந்த தாசனுக்கு எழுதி கூட கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லாம் ஒன்னா கூடி வராங்க, கூடி வந்து கிறிஸ்துவை தங்களுடைய தேவன் என்று பாடல்களை பாடுகிறார்கள் என்று பிளைனியானோர் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்னென்ன பண்றாங்கன்றதுல முதலாவது சொல்லுகிறார். Of course, you don't understand who has authority that the songs are going to the Father. கண்டிப்பாக பிதாவினிடத்துல தான் பாட்டு பாடணுன்ற அதிகாரத்தை பிளைனி உணர்ந்து கொள்ளாமல் தான் இந்த காரியத்தை எழுதுகிறார். And to bind themselves by oath, not for any criminal purpose, but to crime, to no fraud, no robbery, no adultery, to bear no false witness. எந்த ஒரு பொய் குற்றச்சாட்டிலும், எந்த ஒரு ஏமாற்றம் செய்கிறதிலும், எந்த ஒரு திருட்டிலும், விபச்சாரத்திலும், பொய் சாட்சியிலும் தங்களை ஈடுபடுத்தக்கூடாது, எந்த ஒரு தவறான நோக்கத்திற்காகவும் ஈடுபடுத்தக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். It says after this, இதற்கு பிற்பாடு it was their custom அவர்களுடைய வழக்கமானது என்னவென்றால் to separate and to reassemble, பிரிந்து போயிட்டு மீண்டுமாக கூடி வந்து to eat a communion meal. ஒரு ஐக்கிய போஜனத்தை அவங்க சாப்பிடுறாங்கன்னு பிளைனி கிறிஸ்தவர்களை பற்றி டார்ஜனுக்கு எழுதுகிறார். They're all eating together. அவங்க எல்லாமே சேர்ந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. And he says it's quite harmless. அது யாருக்கும் எந்தவித தீங்கு ஏற்படுத்தலன்னு பிளைனி சொல்றாரு. He says, so I felt it all more necessary to find out truth under the torture from two slave girls whom they called deaconesses. இரண்டு உதவிக்கார அடிமை பெண்களை தான் துன்பப்படுத்தினதற்கான அல்லது சித்திரவதை செய்ததற்கான காரணத்தை, எந்த ஒரு தீங்குமே அவங்க ஏற்படுத்தலனா ஏன் அவங்களை சித்திரவதை செய்தன்ற காரணத்தை நான் தேடும்படியாக தேடி கண்டுபிடிப்பது அதிக அவசியம் என்று நான் உணர்கிறேன் என்று பிளைனியானோ சொல்கிறார். But I found nothing but a depraved and groundless superstition. நான் அப்படி தேடியும் கண்டுபிடிச்சது என்னன்னா எதையுமே நான் கண்டுபிடிக்கல. ஏன் அவங்களை சித்திரவதை செய்தன்றதை நான் கண்டுபிடிச்சதுதான் அவர்களுடைய ஒரு அடிப்படையான அல்லது அடிப்படை இல்லாத ஒரு மூட நம்பிக்கையை தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன். So the matter seemed more worth your attention, especially since the number of those slipping in is great. இது நான் உன்னுடைய கவனத்திற்கு டாஜன் எடுத்து சொல்கிறார், இது உன்னுடைய கவனத்தில் கொண்டு வருகிறதற்கு அதிக அவசியம் என்று கண்டேன், ஏனென்றால் மரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று பிளைனி சொல்கிறார். Notice that he says the superstition has spread like a plague. அவர் சொல்லுகிறதை கவனிங்க, இந்த மூட நம்பிக்கையானது பாதையை போல பரவுகிறது என்று சொல்லுகிறார். Not only in the cities but in the villages and countrysides as well. பட்டணத்தில் மாத்திரம் பரவவில்லை, ஊர்ப்புறங்களிலும் கிராமங்களிலும் கூட இது பரவுகிறது என்று சொல்லுகிறார். Okay, here's Emperor Trajan's answer. இதுக்கு இப்படி இவர் எழுதினதற்கு டாஜனானவர் மறு பதில் சொல்லுகிறார். He said you have acted quite properly. நீ இப்போ வரைக்கும் சரியா தான் நடந்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு. He says play in examining the cases of those Christians brought before you. கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படும் பொழுது அவங்களை நீங்க சோதித்து பார்க்கும்போது He says nothing definite can be laid down as a general rule. எது ஒன்றையும் நிச்சயமான ஒரு சட்டமாக நாம் அடிப்படையாக ஏற்படுத்த முடியாது. They should not be hunted out. அவர்களை வேட்டையாடி பிடிக்க கூடாது. If accusations are made, குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுமானால் and they are found guilty, அவர்கள் குற்றவாளிகள் என்று காணப்படுவார்கள் என்றால் they must be punished. அவங்களை தண்டிங்க அப்படின்ட்டு தாஜன் சொல்றார். All right, so just for reference, இங்க ஒரு குறிப்புக்காக நான் சொல்லுகிறேன். here is the extent of Roman Empire by the end of the reign of Trajan. டாஜனானவர் ஆட்சியினுடைய முடிவிலே ரோமபுரியுடைய வளர்ச்சியானது பரப்பளவானது இதுவாக தான் இருந்தது. You can see it extends all the way to the western edge of Europe. ஐரோப்பிய நாடினுடைய மேற்கு பகுதி முதல் அங்கே பரம்பி இருக்கிறதை நீங்க கவனிக்க முடியும். As well as northern edge of Africa and all the Mediterranean and some of the Middle East. மற்றும் ஆப்பிரிக்கா பகுதியினுடைய வடக்கு எல்லைகளையும் அதே மாதிரி மெடிட்டேரியன் கடல் மற்றும் மத்திய மேற்கையும் இது பரப்பளவாக கொண்டிருக்கிறது. So Trajan's rule was still a time of persecution for Christians. டார்ஜனுடைய நாட்களிலும் கிறிஸ்தவர்களுக்கு அது உபத்திரவத்தின் நாட்களாக தான் இருந்தது. But not as intense as under Nero and Domitian. ஆனால் நீரோடைய காலத்திலும் டொமிஷியனுடைய காலத்திலும் இருந்தது போல அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இல்லை. Okay, we move on to next emperor. அடுத்த சக்கரவர்த்தியை நாம் கடந்து செல்கிறோம். His name is Hadrian. இவர் பேர் வந்து ஹேட்ரியன். He lived in 117 to 138 AD. இவர் வந்து 117 ல இருந்து 138 கிபி வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார். He is known for also moderation and fairness. இவர் வந்து
நியாயமான ஆளுகைக்காக அறியப்பட்டவராக இருக்கிறார். He also continued the policy against Christians. அவர் இவரும் வந்து என்ன பண்றாருன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொள்கைகளை அவரும் கடைபிடிக்கக்கூடிய தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். But he tried to be fair towards them as well. ஆனால் அவர்களுக்கு எதிராக நியாயமானவராகவும் ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். So here during the reign of the Hadrian, இங்க ஏட்ரியனுடைய ஆட்சி காலத்தில் நடந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். We see some specific examples. இங்க குறிப்பிட்ட உதாரணங்களை நாம் கவனிக்கிறோம். It says during all the previous emperors, கடந்த சக்கரவர்த்திகள் எல்லாருடைய நாட்களிலும் reigns, there had been a statute in the Roman Empire that if someone turned in a criminal, ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களிலே ஒரு சட்டமானது இருந்தது. ஒரு நபர் குற்றவாளியாக காணப்படுவார் என்றால் யார் குற்றவாளி ஒரு நபர் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. குற்றவாளியாக கொண்டு வரப்படுகின்ற நபருக்கு பணமானது கொடுக்கப்படுகிறது. The witness would receive 1/4 of the condemned person's estate. அந்த சாட்சியானவர் விட்னஸுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. யார் வந்து கூட்டு வராங்களோ அப்போ அந்த குற்றவாளிகளை கொண்டு வருகின்ற சாட்சிகளுக்கு அங்கே பணமானது கொடுக்கப்படுகிறது. So this was called delination. இதை வந்து டிலேஷன் என்று அழைத்தார்கள். Delation. So since Christianity was considered a crime, ஏனென்றால் கிறிஸ்தவமானது அவர்களால் ஒரு குற்றமாக கருதப்பட்டது. And this was just extremely profitable for Christians' neighbors to turn them in. பாருங்க, கிறிஸ்தவர்களை குற்றவாளியாக கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தா காசு கொடுப்பானா? கிறிஸ்தவர்களுடைய அயலகத்தாருக்கு இது ரொம்ப ஒரு அதிகமான லாபகரம் வாய்ந்த காரியமாக இருக்கும் இல்லையா? The Hadrian, however, seemed more inclined to judge Christians based on any crime they committed rather than seeing Christianity itself as a crime. ஏட்ரியன் என்பவர் எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் மாத்திரமே அவர்களை பிடித்தாரே ஒழிய அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதை அவர் ஒரு குற்றமாக பார்க்கவில்லை. Okay, next slide. The fact that local authorities still retained their power to treat Christianity per their discretion, உள்ளூர் அதிகாரிகள் தொடர்ந்து கிறிஸ்தவர்களை ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையாக தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். So which led to many local outbreaks of persecution against Christianity. இது உள்ளூரிலேயே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய உபத்திரவங்களை ஏற்படுத்தக்கூடியதாக, even if it's not widespread throughout the entire empire. பாருங்க, சாம்ராஜ்யம் முழுவதும் இது நடைபெறவில்லை என்றாலும் இது உள்ளூர்களில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது. Okay, next emperor, அடுத்த சக்கரவர்த்தி and is Antonius Pius. இவர் வந்து அன்டோனியஸ் பயஸாக இருக்கிறார். He lived from 138 to 161. இவர் 138 ல இருந்து 161 வரைக்கும் வாழக்கூடியவராக இருக்கிறார். Again, he also known for mild mannered and fair. இவர் மீண்டுமாக நியாயமான ஆட்சி முறைக்கும் ஒழுங்கமைத்து ஆட்சி செய்கிறதற்கும் அறியப்பட்டிருக்கிறார். He continued Hadrian's path. இவர் வந்து ஏட்ரியனுடைய வழியில் நடக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். All right, we move on to next emperor. அடுத்த சக்கரவர்த்திக்கு நாம் கடந்து செல்கிறோம். His name is Marcus Aurelius. இவர் வந்து மார்க்கஸ் அரியலியஸாக இருக்கிறார். Known as a philosopher emperor. இவர் தத்துவம் பேசுகின்ற சக்கரவர்த்தியாக அறியப்பட்டிருக்கிறார். He's made fairer laws towards the treatment of slaves and orphans. அடிமைகளுக்கும் அனாதைகளுக்கும் நியாயமான சட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். But he was an Epicurean. ஆனால் இவர் எபிக்யூரியராக இருந்திருக்கிறார். And his philosophy concerning eternity disagreed with Christians. இவருடைய நித்தியத்துவத்தை பற்றியதான தத்துவமானது கிறிஸ்தவர்களோடு ஒத்துப்போகாமல் இருந்திருக்கிறது. So despite his golden reputation, அவருக்கு இருந்த பொன்னான பெயர் வைத்திருந்தாலும் Christian blood flowed more freely under Marcus Aurelius than at any previous date. இந்த மார்க்கஸ் அரியலியஸ் என்பவருடைய நாட்களிலே கிறிஸ்தவர்களுடைய ரத்தமானது வெள்ளம் போல திரண்டு ஓடி இருக்கிறது, மற்ற யாருடைய நாட்களிலும் இல்லாத அளவுக்கு. Okay, Aurelius committed huge slaughter of Christians in the theaters such as Lyons in Gaul. இந்த அரங்கத்திலே லயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரங்கத்திலே இந்த அரியலியஸ் ஆனவர் அதிகமான கிறிஸ்தவர்களை கொலை செய்திருக்கிறார், சங்கரித்திருக்கிறார். As modern day France,
is இன்றைக்கு வந்து அது பிரான்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இன்றைக்கு இருக்கிற நாட்களில் இந்த இடமானது பிரான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. his persecution was widespread. இவருடைய உபத்திரவமானது பரம்பி வளர்ந்ததாக இருந்தது. He also renewed the former policy of seeking out Christians to persecute them. அவர் முன்கூட்டி இருந்த ஒரு சட்ட திட்டமாகிய கிறிஸ்தவர்களை தேடி கண்டுபிடித்து உபத்திரப்படுத்துவதை மறுசீலமைப்பு செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். So the persecution at Lyons started with a heathen of that city. இது வந்து இந்த லயன்ஸில் நடைபெற்ற இந்த உபத்திரவமானது யாரோட ஆரம்பித்தது என்றால் புறஜாதியர்களை வைத்து தான் ஆரம்பித்தது. Refusing to allow any Christians to be seen anywhere in public. அவர்கள் கிறிஸ்தவர்களை எங்கேயும் எந்த ஒரு சமூக இடங்களிலும் பார்க்காதபடிக்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. Okay, then there is a quote from one of the historians in 300s. முன்னோர்களில் வாழ்ந்த ஒரு நபருடைய மேற்கோளை நீங்க இங்க கவனிக்கிறீங்க. That said that from there, அங்கே இருந்து அவர் சொல்லுகிறதானது அங்கே இருந்து people started yelling at Christians in public. கிறிஸ்தவர்களை சமூக இடங்களில் பார்த்தா யாரை பார்த்தாங்கன்னா அவங்களை கத்த ஆரம்பிச்சிடுறாங்கன்ற. And even hitting them in public. எல்லாருக்கும் முன்பாக சமூக இடங்களில் அவர்களை அடிக்கிறாங்கன்னு சொல்ற. And would come into their houses and destroy all their things. அவர்களுடைய வீட்டுக்குள்ளாக புகுந்து எல்லாத்தையுமே அழித்து போட்டுறாங்கன்னு சொல்ற. Then even trap them in their homes to prevent them from getting out to get any food. கிறிஸ்தவர்கள் வெளில போயிட்டு சாப்பாடு வாங்க முடியாத அளவுக்கு கூட கிறிஸ்தவர்களை வீட்டிலேயே போட்டு அவர்களை அடைத்து வைத்தார்கள் என்று சொல்லுகிறார். Then in progress to point that they were being brought to court and shut up in prison. மற்றும் அவர்களை நியாய சன்னதிக்கெல்லாம் கொண்டு போயிட்டு அவர்களை சிறைச்சாலையிலும் தள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். Okay, it went on to tell that on one day ஒரு நாள்ல இப்போ என்ன சொல்கிறார் என்றால் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. The governor examined many of Christians who were shut up in prison. கிறிஸ்தவர்களை இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை இந்த சக்கரவர்த்தியானவர் வந்து சோதித்து பார்த்திருக்கிறார். And the crowd that was watching was shouting and throwing things at the Christians. அவர்களை பார்க்க வந்த அந்த ஜனக்கூட்டமானது இந்த கிறிஸ்தவர்கள் மீது கற்களையும் தூக்கி அடித்து அவர்களை பார்த்து கத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். 48 Christians who ended up getting killed that day. அந்த நாளிலே 48 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். So let's look at some specific examples here. இங்கே ஒரு சில குறிப்பிட்ட உதாரணங்களை நாம் கவனிப்போம். Okay, among those killed, கொலை செய்யப்பட்டவர்கள் மத்தியில was a young slave woman named Blandina. பிளண்டினா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வாலிபமான ஒரு அடிமை பெண் இருந்திருக்கிறாங்க. Who was of feeble health. அவங்களுடைய உடல் நலமானது அவருடைய ஆரோக்கியம் ரொம்ப குறைவானதாக தான் இருந்திருக்கிறார். ரொம்ப ஆரோக்கியமான பெண் கிடையாது அவங்க. Her mistress also a Christian. அவங்களுடைய உதவி காரணம் அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. And was concerned that she would not be able to make a bold confession on account of the weakness of her body. அவர்களுடைய சரீர அந்த பிளண்டினா என்று கூட சொல்லக்கூடிய பெண்ணுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம் அவர்கள் பலமான ஒரு அறிக்கையை செய்ய முடியாது என்று அவர்களை குறித்து கவலைப்பட்டிருக்காங்க. And notice here, இங்க கவனிங்க, Blandina, however, எப்படி இருந்தாலும் அந்த பிளண்டினா என்பவங்க endured the persecution for nearly an entire day. ஒரு நாள் முழுவதுமாக அந்த உபத்திரவங்களை சகிக்கக்கூடியவங்க இருந்திருக்காங்க. And she was first being hung up on a cross. முதலாவது அந்த பிளண்டினா அந்த சரீரத்தில் பலவீனமாக இருக்கின்ற அந்த வாலிபமான அந்த அடிமை பெண்ணை முதலாவது சிலுவையில் அறையறாங்க. And the wild beast let her loose against her. அடுத்தது அந்த சிலுவையில் அவங்கள வச்சுட்டு ஒரு காட்டு மிருகத்தை அவர்களுக்கு எதிராக அவிழ்த்து விடுறாங்க. Then scourged and roasted in an iron chair. அவர்களை ஒரு இரும்பு நாற்காலிய நல்லா காய்ச்சி அதை சூடாக்கி அதுல அவங்களை உட்கார வைக்கிறாங்க. Enclosed in a tent and tossed before a wild bull. அப்புறமேட்டு அவங்களை ஒரு வலையில கட்டி ஒரு காட்டு எருதுக்கு அவர்களை தூக்கி போட்டிருக்காங்க. And then she was killed. கடைசியில அவங்கள கொலை பண்றாங்க. But among those who were encouraged by Blandina that day included a 15-year-old young boy. அந்த நாளிலே பிளண்டினாவுக்கு நடந்ததை பார்த்த மற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு 15 சிறுவனை முற்கொண்டு எல்லாருமே உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். And he was also tortured with her. அந்த 15 வயது சிறுவனும் அந்த பிளண்டினாவோடு சித்திரவதை செய்யப்படுகிறான். Being strengthened by Blandina, he persevered unto death. அந்த 15 வயது சிறுவன் பிளண்டினாவுக்கு நடந்ததை பார்த்து பிளண்டினா செய்ததை பார்த்து உற்சாகப்படுத்தப்பட்டபடினால் இந்த சிறு பையனும் மரணம் வரையிலும் அவங்க உபத்திரப்படுகிறவனாக இருக்கிறார். Okay, Polycarp
பாலிகார்ப் என்பவர் an eyewitness of the Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஒரு கண்கண்ட சாட்சியாக இருக்கிறார். He was killed during the rule of Marcus Aurelius. இவர் மார்க்கஸ் அலேரியஸ் என்பவரை பார்த்தோம். அவருடைய நாட்களிலே கொலை செய்யப்பட்டவராக இருக்கிறார். According to Eusebius witness, இதை சாட்சி கொடுக்கிறது யூசிபியஸ் ஆக இருக்கிறார். he was burned alive at 86-year-old. இவர் 86 வயதிலே உயிருடன் எரிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். With 11 other Christians from Philadelphia present on that day. அந்த நாளிலே பிலதெல்பியா சபையிலிருந்து 11 கிறிஸ்தவர்களும் கூட இருந்திருக்காங்க இந்த பாலிகார்ப்போடு. Same Philadelphia that we read in Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிற அதே பிலதெல்பியா சபையாரை பற்றி தான் பேசுகிறோம். We don't know that's exactly same people or not. அது அதே ஜனங்களா என்னன்னு நமக்கு சரியா தெரியல. But we see the faith there. ஆனால் அங்கே அந்த விசுவாசத்தை கவனிக்கிறோம். Okay, by the 200 AD, இது 200வது கிபில Christian persecution had turned a corner. கிறிஸ்தவர்களுடைய உபத்திரவமானது ஒரு எல்லைக்கு திரும்புகிறது. Up to this point, emperors had based their persecution on Christianity on their personal feelings of dislike. இதுவரைக்கும் இந்த சக்கரவர்த்திகள் கிறிஸ்தவர்களை எப்படி உபத்திரவப்படுத்தினார்கள் என்றால் தங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். For any consciousness that Christianity as a church was in itself a danger to the state, அவருடைய மனசாட்சி பூர்வமாக சபையை ஒரு அச்சுறுத்தலாக அந்த பட்டணத்திற்கு பார்த்திருக்கிறார். except in the sense that all wrongdoers are dangerous. யாரை தவிர்த்து என்றால் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தவறு செய்கிறவர்களை தவிர்த்து. We see as yet little sign of proof. நாம் இங்க ஒரு சின்ன ஒரு அடையாளத்தையோ இல்ல ஒரு நிருபத்தையோ நாம் இங்க இன்னும் காணவில்லைன்னு சொல்றாரு. So the existing hatred of new religion was more a matter of personal feelings than a question of high politics. அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்ற எந்த ஒரு அடையாளமும் நிரூபணமும் இல்லாத பட்சத்தில் இந்த புதிதான இந்த மதத்திற்கு எதிரான இந்த பகையானது அவருடைய தனிப்பட்ட உணர்வுகளின் மூலமாக இந்த அரசியலாக இருந்திருக்கிறது. We'll see next emperor here. அடுத்த சக்கரவர்த்தியை நாம் இங்கே கவனிக்கிறோம். His name is Septimus Severus. இவர் செப்டிமஸ் சிவியரஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். He lived 193 to 211 AD. இவர் 193 கிபில இருந்து 211 கிபி வரைக்கும் இவர் ஆட்சி செய்திருக்கார். Seemed to be the first emperor who saw Christianity as a true threat to the empire. இவர் முதல் சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிறார். கிறிஸ்தவத்தை தன்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். Tertullian recorded. Tertullian ஆனவர் ஒரு காரியத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். Said that if Christians were to all remove from the empire, இங்க இவர் சொல்லுகின்ற காரியமானது என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் சாம்ராஜ்யத்தில் இல்லாதபடி எல்லாரும் சாம்ராஜ்யத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் அகற்றப்படுவார்கள் என்றால் they would have been greatly depopulated. சாம்ராஜ்யத்தில் அதிகமான ஜனங்கள் இல்லாமல் ஜனக்குறைவு ஏற்படும் என்று சொல்லுகிறார். All right, so there is a persecution under Severus. இங்க செவேரஸ் உடைய நாட்களிலே நடந்த உபத்திரவத்தை கவனிக்கிறோம். One example recorded by Tertullian included the first-hand account of the 22-year-old woman named Perpetua. இங்க டெர்ட்டுலியன் என்பவர் ஒரு உதாரணத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது யாரை பற்றினா 22 வயதான ஒரு பெண்மணியை பற்றி. அவங்க பேர் பெர்பெட்ருவா. When she was thrown into a prison, அவங்க சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட பொழுது அவங்களுக்கு நடந்ததை பற்றியதான ஒரு பதிவை இவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம படிக்க போறது எல்லாமே இந்த கோட்ஸ்ல இருக்கிறது அந்த பெண்ணுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. She said, I was terrified, never before had I experienced such an awful darkness. இதற்கு முன்பதாக நான் கண்டிராத இருளை நான் காண்கிறேன். இது எனக்கு மிகவும் பயத்தை ஏற்படுத்துகிறது, அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று அந்த பெண் சொல்றாங்க. Oh, dreadful day. ரொம்ப கடுமையான நாளாக இது இருக்கிறது. The heat is overpowering by reason of crowd of prisoners. அதிகமான சிறைச்சாலை கைதிகள் சேர்க்கப்படுகிறதினால் சூடு அதிகரித்துக் கொண்டே போகிறது. The extortions of the guard. இந்த எங்களை பாதுகாக்கின்ற காவலாளிகள் மூலமாக உபத்திரவங்கள் ஏற்படுகிறது. Above all, I was torn with anxiety for my babe. நான் சுமந்து கொண்டிருக்கின்ற குழந்தையின் மூலமாக இன்னும் அதிகமான வலி ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. And then 2 deacons made arrangements for her to be able to come into another slight better room once a day to see her baby. 2 உதவிக்காரர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா இவர்கள் தன்னுடைய குழந்தை பார்த்துக் கொள்ளும்படியாக ஒரு தனியான அறைக்கு தினந்தோறும் கொண்டு போகக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. And she wrote later, அவங்க பிற்பாடு என்ன எழுதுகிறாங்கன்னா
She said, nevertheless, the prison was made to be a mere palace. இவங்க என்ன எழுதுறாங்கன்னா எனக்கு சிறைச்சாலையே அரண்மனையை போல எனக்கு ஆனது என்று சொல்லுகிறார். And she said, I would rather have been there than anywhere else. மற்ற எங்கேயும் இருப்பதை பார்க்கலாம் நான் சிறைச்சாலையில் இருப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். Okay, and then another woman arrested and imprisoned at the same time as Petrua. இந்த பெட்பெட்ரோவா ஆனவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இன்னொரு பெண்மணியும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறாங்க. Her name was Felicitas. அந்த பெண்மணியுடைய பேர் வந்து ஃபெலிசிட்டியாஸ். And she's 8 months pregnant. அந்த பெண்மணி 8 மாசம் கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. And she was concerned about what would happen as the day of the game drew nearer. இந்த விளையாட்டினுடைய நாட்கள் நெருங்கி வருகிறதுனால் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் அதை குறித்து இந்த கர்ப்பிணி பெண் கவலையாக இருந்திருக்காங்க. The group of Christians began praying all together. இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பித்து இருக்கிறார்கள். Until her labor came on early. அவங்களுடைய பிரசவ காலமானது முன்கூட்டியே வந்துடணும். இந்த விளையாட்டினுடைய நாட்கள், அதாவது அந்த தூக்கி போடுவாங்க இல்லையா, மிருகங்களுக்கு தூக்கி போடுகின்ற அந்த அரங்கத்தில் நடக்கின்ற விளையாட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக, அதுக்கு முன்பதாக அவர்களுடைய பிரசவமானது நேரிடணுன்றதுக்காக சிறைச்சாலையில் இருந்து எல்லா கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. And she delivered a baby in the jail. அந்த ஸ்திரீ அந்த ஜெயிலே அவங்க வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. Okay, the another prisoner with them was Saurus. இன்னொரு சிறைச்சாலையில் இருந்திருக்காங்க, அவங்க பேர் வந்து சாவரஸ். The day before the games, அந்த விளையாட்டானது அந்த அரங்கத்தில் நடைபெறுகின்ற விளையாட்டுகளுடைய நாட்களுக்கு முன்பதாக as the Christians were taking the Lord's Supper together for the last time, கடைசியாக அங்கு இருந்த அந்த சிறைச்சாலையில் இருந்த கைதிகளாகிய கிறிஸ்தவர்கள் கடைசியாக ஒரு தடவை கர்த்தருடைய பந்தி எடுத்திருக்காங்க. Okay, the spectators came to see them in the prison. அந்த ஆய்வு செய்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலையில் வந்து பார்த்திருக்காங்க. To get an up close look at who the victims who would be next day. யார் அடுத்த நாள் வரப்போகின்ற ஆட்களாக இருக்க போகிறாங்க என்பதை பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. விளையாட்டுல அடுத்ததாக வரப்போகின்ற ஆட்கள் யார் என்றதை பார்க்கிறதுக்கு சிறைச்சாலைக்கு வந்திருக்காங்க. And Cyrus told them, இந்த சாரஸ் என்பவர் அந்த பார்க் சந்திக்க வராங்க இல்லையா, யாரெல்லாம் பார்வையாளராக வராங்க இல்லையா, அவங்களை பார்த்து இந்த சார்ட்டர் சொல்றாரு, he said, mark well our faces. எங்களுடைய முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. That you may recognize us again on the day of judgment. நியாயத்தீர்ப்பு நாள்ல என்னுடைய முகத்தை நீ பார்க்கணும் இல்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. Lord willing will continue more tomorrow. கர்த்தர் சித்தமா இருந்தா இன்னும் அதிகமாக actually Monday கவனிப்போம். George Blue Jomni. மைக் ஜார்ஜ் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தத்தினாலே இத்தனை கிறிஸ்தவர்கள் இளம்பெற்றார்கள் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பாடத்தின் வாயிலாக உற்சாகப்படுத்திய சகோதரை ஆசிரியர் இந்த சகோதரை ஆசிரியர் சொல்கிறோம். தொடர்ந்து ஏற்பட்ட பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம் மாத்திரமல்ல, அதாவது துன்பப்படுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், பாடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல மனமுள்ள தைரியத்தை எங்களுக்கு முறையாக செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மையப்படுகிறாங்க, அந்த தொடர்ந்து பயன்படுத்த சிறப்பு ஏற்படுத்த செய்தோம். ஒவ்வொருவருக்கும்